பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 22ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவன் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறாரா? கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் நமக்காக ஆண்டவர் அனுப்புனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஜீவ பலியாக அந்த கல்வாரி சிலுவையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறோம். சிலர் கிஃப்ட்ஸ் கொடுப்போம், அது நம்மளுடைய லவ் லாங்குவேஜ். அது என்ன சொல்கிறாங்கன்னா லவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். சிலர் பர்சனலாக ஒரு ஹக் இல்லைன்னா ஒரு டச், பர்சனல் டச், ஹேண்ட் ஷேக் பண்ணுறது இல்லை ஹக் பண்ணுறது, அது மூலமாக நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம். இல்லை சிலருக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். சிலர் எப்படி அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னா நல்லா பாசிட்டிவாக அவங்கள அஃபர்ம் பண்ணி பேசுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க செய்கிற ஒரு சில காரியங்கள் எதையுமே அவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இல்லையா? அப்போ தேவன் எப்படி, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் லவ்? ஆண்டவருக்கு இருந்த லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். அதுலேயும் விசேஷமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியாக தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இன்னும் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. இந்த 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த முதல் பகுதி என்ன சொல்லுது? நாம் பாவிகளாக இருக்கும் போது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் பாவியாக இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தாங்க. இதுதான் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. இயேசு எனக்காக மரித்தது உண்மை, அது யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் எப்போ தெரியுமா இயேசு எனக்காக மரித்தாங்க? நான் நல்லவனாக இருக்கும்போது இல்லை, நான் ஊழியக்காரனாய் மாறின பிறகு அல்ல, இல்லை இயேசு நல்லவர் என்று உலகத்துக்கு சொல்லும் பொழுது அல்ல. நான் பாவம் செய்து கொண்டிருந்தேனே, இந்த இயேசுவே வேண்டான்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, இயேசுவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, அக்கிரமத்தை செய்து கொண்டு இருந்தேனே, அநியாயமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, வஞ்சித்தேனே, ஏமாற்றினேனே, திருடினேனே, பொய் சொன்னேனே, எல்லாவற்றையும் செய்தேனே. அந்த நேரத்தில் இயேசு எனக்காக மரித்தார். அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே விசேஷமான ஒரு தேவனுடைய அன்பு. இன்றைக்கி நம்ம ஹியூமன் லவ், அந்த மனிதர்களுடைய அன்பை நம்ம பார்க்கும்போது, இதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இப்போது நிறைய பேர் அவங்களுக்கு பிடித்தவங்களுக்காக மரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக மரிக்க துணிகிறாங்க இல்லையா? மனித அன்பு அப்படியா இருக்கிறது. ஆனால் நான் பாவி, ஆண்டவருக்கு தெரியும் நான் துரோகி, நான் மோசமானவன் என்று ஆண்டவர் தெரிந்திருந்து எனக்காக மரித்தார்னா ஆண்டவர் உண்மையாக என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் செய்கிற, ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் இல்லை இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய தூரத்தில் நீங்கள் நிற்கலாம். நான் எனக்கும் இந்த ஜீசஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தூரத்தில் நீங்கள் நிற்கலாம். என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் கூட நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பாவியாக இருக்கும்போது இயேசு உங்களுக்காக மரித்து தம்முடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். நான் பாவியாக இருக்கும்போது, நம்ம எல்லாருமே பாவியாக இருக்கும்போது தான் பிரியமானவர்களே கிறிஸ்து நமக்காக மரித்தாங்க.
அது நிமித்தமாக தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த அன்பு விசேஷமான ஒரு அன்பு. தேவனுடைய அன்பை வார்த்தையினால நம்மளால என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. நம்ம சிலருடைய அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிரஸே பண்ண முடியாதுல்ல. கண்ணீரோட நம்ம சிலரை பார்க்கும்போது நமக்கு வார்த்தையே வராது. ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம், அவங்களும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு வரும்போது வெறும் கண்ணீர் இல்லை. அந்த மாதிரி தேவனுடைய அன்பு இந்த பூமியில் இருக்கிற எல்லா அன்பை பார்க்கிலும், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பாக இருக்கலாம், அது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பாக இருக்கலாம், அது ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கிற அன்பு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் இந்த பூமியில் இருக்குது, மனிதர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அன்பு தான் அந்த தேவனுடைய அகாப்பே அன்பு. ஆண்டவருடைய அன்பு அவர் விவரிக்க முடியாத ஒரு அன்பு. கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக கிறிஸ்து எனக்காக மரித்தார். நமக்காக அவர் மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ நான் பாவம் செய்தால் அதுடைய சம்பளம் எனக்கு மரணம். நான் தான் அந்த கல்வாரி சிலுவையில் மரிச்சிருக்கணும். ஆனால் இயேசு என்ன செய்தாங்க, எனக்காக இயேசு மரித்தாங்க. நான் தான் அந்த ஸ்பாட்டில் இருக்க வேண்டிய பர்சன். எனக்கு தான் அந்த தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆண்டவர் போன எல்லா பாடுகளும் எனக்கு தான் வந்திருக்கணும். நான் தான் அவ்வளோ துரோகம் பண்ணேன். ஆண்டவர் எல்லாமே நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி தெரிந்தார். நான் தான் எவ்வளோ தவறு செய்தேன். மன ரீதியாக தவறு செய்கிறோம், வாயினால் தவறுகிறோம், எவ்வளோ ஏரியாஸில் நம்ம தவறு செய்கிறோம். நமக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பை அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய மத்தியில் எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்து என்னை விடுதலையாக்கினாரே, எனக்கு மீட்பு கொடுத்தாரே. அந்த அன்பைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. ஆண்டவருடைய அன்பு விவரிக்க முடியாத அன்பு. அகலம், ஆழம், உயரம் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அன்புனா அது கிறிஸ்துவினுடைய அன்பு, அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் அவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் பிரியமானவர்களே? நம்ம ஆண்டவரை எந்த அளவு லவ் பண்ணுகிறோம் யோசித்து பாருங்க. நம்ம ஒருத்தரை நேசித்தா நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம், அவங்க சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி உணர்வுகள் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அப்போ தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், அப்போ தேவனோட எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆண்டோடைய சத்தத்தை கேட்க நம்ம எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்புக்கும் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் ப்ரொப்போர்ஷன்ஸ் பார்த்தா அது எவ்வளவோ பெரிய வித்தியாசமாக இருக்குது. நம்ம அதிகமாய் கர்த்தரை நேசிக்க இந்த நாட்களிலே ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாரும் நம்மளை வெறுக்கையில், எல்லாரும் நம்மளை தூக்கி எறிகையில், எல்லாரும் நம்மளை அற்பமாய் நினைக்கையில், எல்லாரும் நம்மளுக்கு விரோதமாய் நிற்கும்போது கூட நின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் உண்மையான நபர்களை நீங்கள் எப்போ பார்க்கலான்னா, நமக்கு ஒன்றும் இல்லாமல், நம்மளால் அவங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க. அல்லேலூயா. நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று ஆதாயமாக்கணுன்றது டைமில் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூஸ்லெஸ்ஸாக போவோம்ல, ஒன்றுமே பிரயோஜனமற்றவங்களாக நம்ம போவோம்ல, சில டைமில் பேர்டனாக கூட நம்ம மாறுவோம்ல. அந்த நேரத்தில் யார் நம்மளை நேசிக்கிறாங்க, யார் நம்ம கூட இருக்கிறாங்க? அது தேவன் மாத்திரம்தான். மரண பரியந்தான் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னிட்டு விலகவே மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனித அன்புக்காக ஏங்கி தவிக்கிறதெல்லாம் விட்டுச்சு ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம எதுக்குமே டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டோம். இன்றைக்கி எவ்வளோ பெற்றோர் பிள்ளைங்களுடைய அன்புக்காய் தவிக்கிறாங்க. மனைவிமார் கணவனை மேலே அன்பு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கணவனுடைய அன்புக்காக ஏங்குகிற எத்தனை மனைவிமார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை எவ்வளோவாய் நேசிக்கிறார். இயேசு நம்மளை எல்லாம் எவ்வளோவாய் நேசிக்கிறார். அந்த அன்புக்கு முன்பாக அப்படியே நம்ம அடிபணிலாமா? ஆண்டவரே, நானும் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்குறபடி உங்களுடைய அன்பு இல்லைப்பா, உங்கள் அன்பு ரொம்ப விசேஷமான ஒரு அன்பாக இருக்குது, அந்த அன்புக்குள்ளே நான் வர்றேன்னு சொல்லி அந்த இயேசுவின் இடத்துல நீங்கள் வருவீங்களா? ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே இல்லை. அவருடைய அன்பினால் உங்களை அரவணைத்து கொள்ளுவார். அவருடைய அன்பினால கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன்
நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா?